ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்திய அரசியல் சாசனத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அகில இந்திய சட்டசபை சபாநாயகர்களின் 85வது மாநாடு பீகார் தலைநகர் பாட்னாவில் 2 நாள் நடக்கிறது. இதில் அனைத்து மாநில சட்டசபை மற்றும் யூனியன் பிரதேச சட்டசபை சபாநாயகர்கள், துணை சபாநாயகர்கள் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் தமிழகம் சார்பில் சபாநாயகர் அப்பாவு, துணை சபாநாயகர் பிச்சாண்டி ஆகியோர் பங்கேற்றனர். மாநாட்டை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா துவக்கி வைத்தார். மாநாட்டில் தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு பேசும்போது தமிழக கவர்னர் ரவி குறித்து விமர்சித்துள்ளார். அரசியலமைப்புக்கு எதிராக கவர்னர் ரவி செயல்படுகிறார். அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்படாத பல விஷயங்களில் கவர்னர் தலையிடுகிறார். அரசியல் சாசன விதிகளை தமிழக கவர்னர் கேலிக்கூத்தாக்கி வருகிறார். கவர்னரின் தலையீடு கவலையளிப்பதாக உள்ளது என அப்பாவு பேசியிருந்தார். கவர்னர் ரவி பற்றிய பேச்சுக்கு ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயணன் ஆட்சேபனை தெரிவித்தார். அப்பாவு பேசியது அவை குறிப்புகளில் இடம்பெறாது என தெரிவித்தார். தனக்கு பேச எதிர்ப்பு கிளம்பியதால் மாநாட்டிலிருந்து சபாநாயகர் அப்பாவு பாதியிலேயே வெளிநடப்பு செய்தார்.